நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சிறைங்கிற ஒரு தரமான மூவி தாங்க. கடைசி 2-3 நாளா சோசியல் மீடியால சினிமா சம்பந்தப்பட்ட டாபிக்ல இந்த மூவியை பத்தி தான் டாக்கிங் போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க அப்புறம் பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் ரிவ்யூல மூவியை பார்த்துட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பயங்கர பாராட்டு மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு படம் இருக்கா இல்லைன்னா ஓவரா ஹைப் பண்ணி விடுறாங்களான்னு தெரிஞ்சு போவாங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவரு வேலூர் ஸ்டேஷன்ல ஏட்டா இருக்காருங்க. அவரும் அவர் கூட 2 போலீஸ்காரங்களும் சேர்ந்து வேலூர் ஜெயில இருந்து சேகர்னு ஒரு கைதிய பஸ்ல கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த கதை முழுக்க 2000 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். 3 பேரும் கைதியோட பஸ்ல ஏறி வந்து உட்கார திடீர்னு பார்த்தா ஹீரோ மேலயும் அவர் கூட வந்தவங்க மேலயும் ஒளேர்னு மூஞ்சிலே வந்து ஹோட்டல்ல குருமாவுக்கு கொடுக்குற கவர் மாதிரி ஒண்ணு வந்து அடிக்குது. இந்த சேகரோட ஆளுங்க தாங்க அவனை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. மிளகா பொடிய தண்ணியில கரைச்சி பேக்கெட் பண்ணி அதை வச்சு எல்லா போலீஸையும் அட்டாக் பண்ணவங்க போலீஸை கொண்டுட்டு சேகரை இழுத்துட்டு போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அவனை தப்பிக்க விடாம எல்லாரையும் போட்டு பொளந்து எடுத்துடுறாரு. இருந்தாலும் அவனுங்க கேப் விடாம மிளகா தண்ணியால அட்டாக் பண்ணி சேகரை ஆட்டோல ஏத்தி கொண்டு போக பார்க்க ஹீரோ இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு டக்குன்னு கன் எடுத்து கைதியோட மண்டையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், ஆளு மேல போய் சேர்ந்துடுறான். கோர்ட்டுக்கு போற ஒரு கைதி ஆளுங்களை வச்சு போலீஸை கொல்ல பார்த்ததால அவனை கொன்னா அது கடைசியில இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. என்ன இருந்தாலும் ஒரு கைதியை பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஷூட் பண்ணதால மேல இடத்துல இருந்து 3 பேரையும் டிபார்ட்மெண்ட்குள்ள என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க என்னமோ அக்யூஸ்ட் மாதிரி ஹீரோவையும் அவர் கூட வந்தவங்களையும் தப்பிச்சு போனவன ஏன் சேஸ் பண்ணிட்டு போய் பிடிக்கல, ஏன் ஷூட் பண்ணீங்க, ஏன் கால்ல சுடாம தலையில சுட்டீங்க, இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சீங்களான்னு அதிகாரிங்க இவங்கள அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. கைதி எஸ்கேப் ஆனாலும் எங்களையே கேக்குறீங்க, அவங்க எங்களை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறப்ப ஷூட் பண்ணாலும் எங்களையே கேக்குறீங்க. நான் ஒரு பெஸ்ட் ஷூட்டர், அதனாலதான் தைரியமா ஷூட் பண்ணேன். கைதி எங்களை ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆனான். ஆட்டோவை சேஸ் பண்ணி அவனை பிடிக்க முடியாதுன்னு ஷூட் பண்ணா அவன் செத்துட்டான். அவ்வளவுதான். இதுல அவனுக்கு எனக்கும் எந்த முன்விரோதம் கூட கிடையாது. அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லையே. அவன் மேல 9 கொலை கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆபத்து வரப்ப ஷூட் பண்றதுக்கு தானே கன் இருக்குன்னு ஓப்பனா சொல்லிடுறாரா. அதுக்கு மேலதிகாரிகளாலேயே எதுவும் பதில் பேச முடியல. அதனால உடனே எதுவும் தீர்ப்பு சொல்ல முடியாம என்கொயரியை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாங்க. இப்படி இந்த என்கொயரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தா ஹீரோவுக்கு திரும்ப இதே மாதிரி ஒரு கைதி அழைச்சிட்டு போற எஸ்கார்ட் டியூட்டி வருது. சொல்ல போனா அது அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்த டியூட்டி. ஆனா அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போகணும்னு இருந்ததால அவருக்கு பதிலா ஹீரோ வாண்டடா அவருக்கு லீவ் வாங்கி கொடுத்துட்டு இவர் அந்த டியூட்டி எடுத்துக்கிறாப்ல. அவர் அழைச்சிட்டு போக வேண்டிய அந்த கைதியோட பேரு அப்துல்ங்க. ஒரு கொலை கேஸ்ல 5 வருஷமா உள்ளதான் இருக்கான். இவனுக்குன்னு யாரும் இல்லாததால இதுவரையும் இவனை யாரும் இவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு வரல. அதனால கோர்ட்லயும் அடுத்தடுத்த வாய்தான்னு சொல்லியே இப்படியே 5 வருஷம் உள்ளதான் இருக்கான். ஹீரோ அவனை ஜெயில இருந்து அழைச்சிக்கிட்டு கிளம்ப போன தடவை ஹீரோ கூட வந்த அதே 2 பேர் இப்ப வாண்டடா ஹீரோ கூட வரதா சொல்லி அவர் கூட வராங்க. அப்படியே ஜெயில இருந்து நைட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னா பஸ் ஏறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டு போலாம்னு ஹீரோ சொல்ல அவரு கூட வந்தவங்க பார்த்தா நாங்க போய் கட்டிங் போட்டு வரோம்னு கிளம்பிடுறாங்க. அதனால ஹீரோ மட்டும் தான் சாப்பிடுறாரு. அப்துல் வெறும் டீ குடிச்சுக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ அப்துல் அழைச்சிக்கிட்டு பஸ் ஏற போக அப்பதான் 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு திரும்ப வராங்க. கட்டிங் போட்டு வரேன்ட்டு போனவங்க பயங்கரமா அடிச்சிருப்பானுங்க போல. 2 பேரும் நல்லா தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்கள நம்ப முடியாதுன்னு ஹீரோ அப்துல்லா ஒரு பக்கத்திலே உட்கார வச்சு ஹேண்ட் கஃபை மட்டும் போடாம பெரிய செயின் எடுத்து கையும் காலும் எல்லாத்தையும் சேர்த்து பஸ்ல லாக் பண்ணிடுறாரு. நல்லா லாக் பண்ணிட்டதால ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்கிக்கிட்டே வராரு. ஆனா அப்துல் கண்ணையே மூடாம வெளியிலேயே எட்டி பார்த்துக்கிட்டு வரான். அப்பதான் அப்படியே கட் பண்ணி அப்துலோட கதையை காட்டுறாங்க. அப்துல் ஸ்கூல் படிக்கிற வயசுல இருந்து கலைன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்துல் வேற மதம்ங்கறதால என்னைக்கு எந்த பிரச்சனை வருமோன்னு உள்ளுக்குள்ள பயத்தோடயே லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்துலோட அப்பா இறந்துட்டாங்க. எல்லாமே அவனுக்கு அம்மா மட்டும் தாங்க. பையன் ஒரு மளிகை கடை வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வீடு வீடா டெக்கு டிவி எல்லாம் எடுத்துட்டு போய் யாரு எந்த படம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த படம் போட்டு காமிப்பான். கலையோட அக்கா புருஷன் ஒருத்தர் இருக்காங்க, சரியான குடிகாரன். ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சுக்கிட்டு படம் பார்க்கறதுக்காக அப்துல்ல கூப்பிட்டு அவனும் வரான். டிவியும் டெக்கும் எடுத்துட்டு வந்தவன் எந்த படம் போடணும்னு கேட்டா அவன் அந்த மாதிரி படத்தை போட சொல்றான். ஆனா அப்துல் அந்த மாதிரி படம்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு அங்க இருந்து கிளம்ப இந்த பையன் சும்மா இல்லாம அப்துலோட மதத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா அப்துல் பதிலுக்கு எதுவும் பண்ணாம எதுவும் பிரச்சனை வேணான்னு அமைதியா போயிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கதையில அடுத்தடுத்து காட்டுவாங்க. அந்த கதையில இருந்து கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல வழியில பஸ் ஒரு இடத்துல டீ காஃபி சாப்பிடறதுக்காக நிப்பாட்டுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ டீ குடிக்க போக ஒருத்தர் அப்துல் வயத்த கலக்குதுன்னு சொன்னதால பாத்ரூம் கழிச்சிட்டு போறாரு. அதே சமயம் இன்னொருத்தர் அந்த ஸ்பாட்ல ஓப்பன் ஏரியால சூச்சு போயிட்டு இருக்க அவர் பக்கத்திலேயே இன்னொருத்தன் எவனோ வந்து சூச்சு போறான். இவரு ஒரு போலீஸ்னு பயங்கரமா திமிரு பிடிச்ச ஆளுங்க. இவரு பார்ல உட்காந்து தண்ணி அடிப்பாரு. ஆனா இவரு பக்கத்துல யாரும் அடிக்க கூடாது, மேல புகப்படக்கூடாது. ஒரு தினுசான ஆளு அப்படிதான் இப்பயும் பண்றாரு. அவன் பாட்டுக்க போயிட்டு இருந்தவன ஒழுங்கா பாத்ரூம்ல போய் போக மாட்டியான்னு பக்கத்துல இருந்தவனை போட்டு அடிக்க நீயே இங்க தானடா போறேன்னு அவன் திரும்ப இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதோட அவன் மேல கை வச்சதால அவன் கூட வந்தவங்களும் போலீஸ்காரர் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்துல்லா பாத்ரூம் கழிச்சிட்டு போயிட்டு வந்தவரு அவனை பஸ் கழிச்சிட்டு வந்து லாக் பண்ணிட்டு இருக்க அப்ப இந்த சண்டையை பார்த்துட்டு அப்துல்லா அப்படியே விட்டுட்டு வந்து இந்த சண்டையை தடுக்க ஆரம்பிச்சிடுறாப்ல. இவங்க 2 பேரும் கைதி கூட இருக்காங்கன்னா அந்த டைம்ல பாத்ரூம் போயிருந்த ஹீரோ பாத்ரூம் போயிட்டு வெளில வர அப்பதான் அங்க ஒரே சத்தமா இருக்குன்னு இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாரு. வேகமா ஓடி வந்து கூட வந்த போலீஸ்காரங்களை தடுக்க அவங்க 2 பேரு கூடயும் பார்த்தா அப்துல்லா காணும். ஏய் அப்துல் எங்கடான்னு கேட்க
அவன் பஸ்ல இருக்கான்னு சொல்றாரு. அவங்க வந்த பஸ்ஸையே அங்க காணும், அது கிளம்பிட்டு. அவனை லாக் பண்ணி தானே வச்சிருக்கேன்னு ஹீரோ அவர்கிட்ட கேட்க, அவரு லாக் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு ஒரே சந்தேகமா சொல்றாரு. ஐயோ என்னடா சொல்ற? ஆமா உன் கன் எங்கன்னு கேட்க, அது அந்த பஸ்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. அதனால உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம பின்னாடியே இன்னொரு பஸ்ஸை ஏறி அவங்க வந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. ஒரு வழியா சேஸ் பண்ணிட்டு போய் அவங்க வந்த பஸ்ஸை நிறுத்த வேகமா ஓடி வந்து பார்த்தா பஸ்ல அப்துல்லையும் காணும். அதோட அவங்க பேகு கன்னு எல்லாம் மிஸ்ஸிங். மொத்தத்துல ஒரு கைதி போலீஸ் துப்பாக்கியோட எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. உங்க 2 பேரையும் கூட அழைச்சிட்டு வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்கடா. அந்த மாதிரி தான் இப்ப ஹீரோவோட மைண்ட் இருக்கு. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர டென்ஷன் ஆயிடுதா. ப்ரொசீஜர் படி உடனே அவன் எஸ்கேப் ஆன ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறதால 3 பேரும் உடனே அந்த வழியா போயிட்டு இருந்த ஆட்டோவை பிடிச்சி அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷன்ல பார்த்தா அங்க உள்ள அப்துல் உட்கார்ந்திருக்கான். உடனே ஹீரோ கூட வந்த 2 பேரும் போய் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள புந்து என்னடா ரவுடி மாதிரி பண்றீங்க, என்னாச்சுன்னு கேட்க இவங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா அப்துல் தப்பிச்செல்லாம் போகலங்க. இவங்க 3 பேரையும் ஆளா காணும்னு பஸ்ல இருந்து இறங்கி வாண்டடா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகியிருக்கான். அதை கேட்டோன்னே இவங்களுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுது. 3 பேரும் வேலையை ஒழுங்கா பார்க்காம கைதியை மிஸ் பண்ணதால இன்ஸ்பெக்டர் இவங்களோட மேலதிகாரிக்கு கால் பண்ணி சொல்ல போக 2 பேரும் அவருக்கு கால் பண்ணாதீங்க, எங்களோட வேலையே போயிடும்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவங்க 2 பேர் மேல இருந்தும் நல்லா சரக்கு ஸ்மெல் வர இன்ஸ்பெக்டருக்கு இப்ப அவங்க குடிச்சிருக்கிறது வேற தெரிஞ்சு போயிடுது. அதுல அவருக்கு இன்னும் காண்டாயிடுதுங்க. இருந்தாலும் அப்துல் அவங்க 3 பேர் மேலயும் எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அதோட சரக்கு போட்டிருக்க 2 பேரும் நாங்க மட்டும் தான் அடிச்சிருக்கோம், ஹீரோ அடிக்கலன்னு சொல்ல அப்பதான் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதோட கைதி அந்த ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆனதால அவர் அதுக்கான ப்ரொசீஜரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி புல்லட் எத்தனை வச்சிருக்கீங்க எடுத்து கொடுங்கன்னு கேட்க அந்த ஆளு திருன்னு முழிக்கிறாரு. புல்லட் கையில இல்ல கன்ல லோட் ஆகி இருக்குன்னு சொல்றாரு. லாங் எஸ்கார்ட் போறப்ப கன்னை லோட் பண்ண கூடாதே, அது உங்களுக்கு தெரியாதா? ஏன் லோட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க ஹீரோ கூட வந்த ஆளு கைதி ஒரு முஸ்லீம் சார், அதனாலதான் சேஃப்டிக்கு லோட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றாரு. அதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு செம்ம காண்டாயிடுது. நானே ஒரு முஸ்லீம் தான்டா, அப்ப என்னையும் கொன்னுடுவீங்களான்னு கேட்க இவங்க 3 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்பதான் இன்ஸ்பெக்டரோட பேரு காதர் பாஷானே உங்களுக்கு தெரிய வருது. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தாண்டா மத கலவரமே வருது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவங்கள கண்ணா பின்னான்னு திட்ட அதுல அவங்களோட முகமே மாறி போயிடுது. அவங்க பண்ணது தப்புன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. வேற ஒரு ஜெயில 2 மதத்துக்குள்ள பிரச்சனையாகி அது ஒரு பெரிய கலவரமாகி அந்த கலவரத்துல சில பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த பயத்துல தான் ஹீரோ கூட வந்த ஆளு கன்னை லோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காப்ல. என்ன இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்களுக்கு தான் கெட்ட பேருன்னு இன்ஸ்பெக்டர் அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம போலீஸ்காரங்களையும் அப்துல்லையும் அந்த வழியா திருச்சி மார்க்கெட்டுக்கு போற லாரியில ஏத்தி அனுப்பி வச்சிடுறாருங்க. அப்துல் நினைச்சிருந்தா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருக்கலாம். இருந்தாலும் அவன் சான்ஸ் கிடைச்சும் எஸ்கேப் ஆகாதது, அப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு எல்லாத்தையும் பார்த்து ஹீரோவுக்கு அவன் மேல அப்பதான் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அதனால அவனுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க அப்துல்லும் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்துல்லும் கலையும் லவ் பண்ணிட்டு இருந்தது ஒரு நாள் கலையோட வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுதா. அதுல கலையோட அப்பா கொலை வெறியாகி அப்துல்லோட வீட்டுக்கு வந்து அப்துல்ல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாப்ல. அம்மா வந்து அவரை எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க, ஆனா லேடின்னு கூட பார்க்காம அவங்களையும் போட்டு அடிக்கிறாரு. குறுக்க வந்து அம்மாவோட நெஞ்சில ஒரு உத விட்டதுல அவங்க மூச்சு அடிச்சு போய் மயங்கி விழுந்துடுறாங்க. அதுல வெறியான அப்துல் என் அம்மா மேலேயே கை வைக்கிறியான்னு பாஞ்சு வந்து அவரை அடிக்க அதுல அவரு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு செத்தே போயிடுறாரு. அது அப்துலுக்கே தெரியாது. அம்மா சீரியஸா இருக்கிறதால அதை கவனிக்காம அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ண அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில கலையோட குடும்பமே உட்காந்து கதறிட்டு இருக்கா. அப்பதான் அவனுக்கு நம்ம கோவத்துல தள்ளி விட்டதுல அவரு செத்து போயிட்டாருன்னே தெரிய வருது. அதனால உடனே போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறான். வெளியில கொண்டு வரதுக்கு ஆள் இல்லாததால இப்படி 5 வருஷமா உள்ளேயே இருக்காங்க. இவன் எப்படியும் தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு கலைக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ அப்துல்ல முழுசா நம்புறா. இப்ப வரையும் வீட்டுக்கு தெரியாம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெயிலுக்கு வந்து இவனை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கா அப்படின்னு அப்துல் அவனோட கதையை சொல்லி முடிக்க அவங்க காதல் கதையை கேட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு ஹீரோவுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஒரு பொண்ணு 5 வருஷமா ஜெயில இருக்கிற இவனை இந்த லவ்க்கு லவ் பண்ணுவாளான்னு உடனே ஹீரோ அவர் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கேட்க அவங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சா மட்டும் போதும், அவனுக்காக ஒரு பொண்ணு என்ன வேணுமோ பண்ணுவான்னு சொல்றாங்க. அதுல ஹீரோவுக்கு இவங்க லவ் மேல ஒரு தனி மரியாதை வருது. அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது. கலை என்ன விலங்கோட பார்த்தாலே எப்போதும் அழுதுருவா சார், அதனால நீங்கள் அது கோர்ட்டுக்குள்ள போற வரையும் என்ன விலங்கு இல்லாம அழைச்சிட்டு போங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்க ஹீரோ அவனையும் அவன் லவ்வையும் நம்பி விலங்கு இல்லாம அழைச்சிட்டு வராரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கலை அங்க ஆளை காணும். அன்னைக்கு கேஸ் வேற நிறைய இருக்கிறதால வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு வழியா கலை அங்க வந்துடுறா. ஒருத்தர் பாத்துக்கிட்டோன்னு 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுதுங்க. அவங்களோட லவ்வை பார்த்து ஹீரோவுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. கலை கிட்ட வந்து பேசுறாரு. சின்சியரா இத்தனை வருஷமா இவனை லவ் பண்ணிட்டு இருக்க, ஒரு வக்கீல் வச்சு அவனை வெளில கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்க கலை அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அது அவளோட மாமாவுக்கு தெரிஞ்சு அவளை போட்டு அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்றாளா. அதுலயே ஹீரோவுக்கு இந்த கேஸை இப்படியே விட்டா அப்துல்ல வெளியே கொண்டு வர முடியாதுன்னு நல்லாவே புரிஞ்சிடுது. அன்னைக்குன்னு பார்த்து ஜட்ஜு நிறைய கேஸ் பார்த்துட்டதால அதுக்கப்புறம் மீதி கேஸ பார்க்காம மேல அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது. 2 பேரும் ஜட்ஜோட ரூமுக்குள்ள போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த கேஸுக்கு ஏதாவது பண்ணி சீக்கிரம் தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்க சொல்றாரு. பயப்படாம எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அனுப்ப 2 பேரும் உடனே உள்ள புந்து ஜட்ஜோட காலில் விழுந்து
கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஜட்ஜி நீங்க 2 பேரும் யாரு, என்ன கேஸ்ன்னு கேட்க அப்துல்லா அவன் கேஸ பத்தியும் அது 5 வருஷமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறத பத்தியும் எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்டோன்னு ஜட்ஜிக்கே நம்ம இத்தனை வருஷமா இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்காம இருக்கோமேன்னு நாட்டோட சிஸ்டத்து மேலேயே பயங்கர ஷேமா ஃபீல் ஆகுதுங்க. உடனே அப்துல்லோட கேஸ் ஃபைல வாங்கி ஃபுல்லா பார்த்தவரு அடுத்த வாரமே சட்டப்படி உனக்கான தீர்ப்பை கொடுத்துடுறேன், அது உன்னோட ரிலீஸ் டேட்டா கூட இருக்கலாம்னு சொல்றாரு. அதோட ஹீரோவை கூப்பிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்து இவங்க 2 பேருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போன்னு சொல்றாரு. ஜட்ஜி இப்படி சொன்னோன்னு 2 பேராலையும் தாங்க முடியல. வெளில வந்தோன்னா நேரா ஹீரோவோட காலில் விழுந்து நன்றி சொல்லி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு நம்மளால ஒரு நல்லது நடந்துச்சுன்னு ஹீரோக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுதுங்க. ஜட்ஜி சொன்ன மாதிரியே ஹீரோ அவங்க 2 பேருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போறாப்ல. அவர் அடுத்த ஹியரிங்ல இவன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதால கலை ரொம்ப நிம்மதியா வீட்டுக்கு போறா. அப்துல்லும் பயங்கர ஹாப்பியா ஜெயிலுக்கு வரான். அதோட ஹீரோ கூட இருந்தாதான் அவனுக்கு தைரியமா ஃபீல் ஆகுதுன்னு அடுத்த வாரமும் ஹீரோவையா அவன் கூட கூப்பிடுறான். ஹீரோவும் அவனுக்காக கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா இப்ப அடுத்த வாரம் அப்துல்லோட ஃபைனல் ஹியரிங் வருது. ஆனா யாரோட நேரமோ தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோ படத்தோட ஆரம்பத்துல ஷூட் பண்ண கேஸோட என்கொயரியில மாட்டிக்கிறாப்ல. இதனால அப்துல் கூட போக முடியாம ஆயிடுது. அதனால வேற போலீஸ்காரங்க தான் அவனை அழைச்சிட்டு போறாங்க. ஹீரோ வராததால அப்துலுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுதா. அதனால ரொம்ப சோகமா கோர்ட்டுக்கு வரான். அங்க அவனுக்கு இன்னும் சோகமான விஷயம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்போதும் அவன் கோர்ட்டுக்கு வர அன்னைக்கு கரெக்டா வர கலை அன்னைக்கு அங்க கோர்ட்ல ஆளை காணுங்க. என்னாச்சு அவளை இன்னும் ஆளை காணும்னு பார்த்தா அப்துல் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவான்னு நம்பிக்கையில பக்கா பிளான்டோட பேக்லாம் பண்ணிக்கிட்டு மொத்தமா வீட்ல இருந்து கிளம்பியிருக்கா. ஆனா அது அவளோட மாமாவுக்கு தெரிஞ்சு போய் வீட்டுல ஒரே கலவரம் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் அவளை இன்னும் ஆளை காணும். சரி அங்க அவளுக்கு தான் 7.5 சனின்னு பார்த்தா இங்க அதை விட பெரிய சம்பவம் ஆயிடுது. கோர்ட்டுக்குள்ள வந்தா அங்க போன தடவை இருந்த ஜட்ஜே இல்ல, வேற ஜட்ஜி உட்கார்ந்து இருக்காரு. அதுலயே அப்துலுக்கு பயம் வந்துடுதுங்க. உள்ள வந்தோன்னா அவர்கிட்ட கேஸ் ஃபைல் கொடுத்தா அவர் அதை முழுசா கூட பார்க்காம இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்த மாதிரியே அடுத்த மாசம் வாங்கன்னு வாய்தா கொடுத்துடுறாப்ல. அதுல அப்துல் அப்படியே மனசுடைஞ்சு கலங்கி போயிடுறான். போன தடவை இருந்த ஜட்ஜ் ஐயா என்ன ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாருன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அவரு இவனை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு. ஏதாவது வக்கீல் வச்சு பேசி இப்ப கிளம்புன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோ கரெக்டா அங்க வந்து சேர அவர் அந்த ஜட்ஜு கிட்ட அந்த கேஸ பத்தியும் போன தடவை அந்த ஜட்ஜு சொன்னதை பத்தியும் சொல்றாரு. அப்ப கூட அவர் அந்த கேஸ பத்தி கேட்காம ஹீரோவை யாரு நீ எதுக்கு அவனுக்காக பேசுறேன்னு ஹீரோவை பிடிச்சு கண்ணாப்பின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஜட்ஜு அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு ஒழுங்கா வெளில போக சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம எதுவும் பேச முடியாம அப்துல் அழைச்சிக்கிட்டு வெளில வந்துடுறாரு. அப்துல் அழைச்சிட்டு வந்த போலீஸ்காரங்க திரும்ப அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோல ஏத்தி அழைச்சிட்டு கிளம்ப அவன் பார்த்தா ஆட்டோலயே ஏறாம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். போலீஸ்லாம் பின்னாடியே அவனை சேஸ் பண்ணிட்டு போறாங்க. எப்படியோ ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சிடுறாங்க. திரும்ப அவனை ஆட்டோல ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்ப ஆப்போசிட்ல போயிட்டு இருந்த பஸ்ல இருந்து அப்துல்னு கலையோட குரல் கேக்குது. எப்படியோ ஒரு வழியா வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்துல்ல பார்த்தோன்னா ஆசையில கண்ணு முன்னு தெரியாம பஸ்ஸை நிறுத்த சொல்லி ரோட்ல ஒழுங்கா கவனிக்காம வேகமா ஓடி வர டக்குனா அவ பஸ் பின்னாடியே வந்த இன்னொரு பஸ் அவளை அடிச்சு நசுக்கிடுது. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. ஹீரோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேகமா ஓடி வந்து பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துடுறாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ புதுசா போலீஸ்ல சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த கேஸ பத்தி தான் சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கலைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல எதுவும் ஆகலங்க. பஸ் இவளை பார்த்தோன்னா வளைச்சதுல டயர் டிவைடர் மேல ஏறிடுச்சு. டிவைடர்ல ஏறின அந்த பஸ்ஸோட டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவுல எலி குஞ்சு மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்திருக்கா. உடம்புல அங்க அடி விழுந்திருக்கு, மத்தபடி எதுவும் ஆகல. எல்லாரும் பஸ்ஸுக்கு அடியில குனிஞ்சு பார்த்துட்டு அவளுக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்த ஹீரோவுக்கு இவ உயிரோட இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. அதோட அவளை உயிரோட கொண்டு வந்து அப்துல் கண்ணு முன்னாடி நிப்பாட்டினோன்னதான் அப்துலுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் ஒய்ஃபும் தான் இந்த கேஸ் எடுத்து அப்துல்ல வெளில கொண்டு வந்ததாவும் அவங்க 2 பேரும் இப்ப ஹாப்பியா இருக்கிறதாவும் சொல்றாரு. இங்க ஒவ்வொரு போலீஸ்க்கும் ஏதோ ஒரு குறைஞ்சபட்ச பவர் இருக்கு. ஆனா அதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் முக்கியம். அப்படி என்கிட்ட இருந்த பவரை யூஸ் பண்ணி அவங்கள ஜட்ஜு கிட்ட பேச வச்சேன். அது ரொம்ப சின்ன உதவிதான். ஆனா அதுதான் இப்ப அவனுக்கு பெரிய வாழ்க்கையே கொடுத்திருக்கு. இப்படி நீங்களும் கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த பவரை வச்சு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்ல அதை கேட்டு ட்ரைனிங்ல இருக்கிறவங்களும் அவர் சொல்ற மாதிரியே செய்யறதா சொல்றாங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.